ஹாய், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா சாலிட்வொர்க் சாஃப்ட்வேரில் ட்ராயிங் வரையணும். 4வது பார்ட்டு. ஒரு நியூ ஸ்லைடை ஓப்பன் பண்ணி பார்ட் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததும் ஒரு நியூ ஸ்லைடு வந்ததும் வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். கிளச்சை ப்ரெஸ் பண்ணி ரைட் சைட் ப்ளைனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் போட்டுட்டு அதுக்கு ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுங்க. கீழே வந்து 140 என்டர். சைடில் 56 என்டர். அவ்வளோதான். அந்த கமாண்ட் எஸ்கேப் கொடுத்தா அந்த கமாண்ட் ரிலீஸ் ஆகிடும். எஸ்கேப் கொடுத்துருங்க. சென்ட்ரா மேலேருந்து ஒரு சர்க்கிள் வருது. அந்த சர்க்கிள் வந்து 2 சர்க்கிள் போடணும். சென்டர் பாயிண்ட் வந்து எல்லோ டாட் மாதிரி தெரியும். கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஒரு கிளிக்கு. அதேமாதிரி இன்னொரு சர்க்கிள். இங்கே ஒரு சர்க்கிள். அதே மாதிரி இங்கே ஒரு சர்க்கிள். மொத்தம் தோராயமாகவே போடுங்க. நாம் டைமென்ஷன் போட்டு அளவு குறிச்சிக்கலாம். இப்போது ஸ்மார்ட் டைமென்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு எஸ்கேப் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸ்மார்ட் டைமென்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கான ரேடியஸ் வந்து அதோட அவுட்டர் பார்ட்டில் கிளிக் பண்ணி கிளிக் கொடுத்துருங்க. இது வந்து டயாமீட்டர் வந்து 35 டயாமீட்டர். டயா வந்து 70 டயா. உள்ளே இருந்து 40 டயா. சர்க்கிள் வந்ததும் கீழே இருக்கிற சர்க்கிளுக்கும் நம்ம கொடுத்துடலாம். ஸ்மார்ட் டைமென்ஷன் கிளிக் பண்ணி இது ஒரு 10 டயா 10. டயா 10 கொடுங்க. அதேமாதிரி பக்கத்துலேயும் டயா 10 கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. இது கொடுத்தாச்சு. இப்போ வந்து சைடில் இருந்து அது வந்து பண்ணணும். எப்படி கொடுக்கணும் பாருங்கள். அந்த ஸ்மார்ட் டைமென்ஷன் கிளிக் பண்ணி அந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்லேருந்து கீழே எடுத்து 28 என்டர் கொடுங்க. 28 போட்டு அதேமாதிரி அது கீழே இருந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த சைடு இது ஒரு 16 கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடும் செய்யுங்க. சைடில் 28 அதே மாதிரி கீழே ஒரு 16 இது ரொம்ப ஈஸியான ட்ராயிங் தான். ஈஸியாக சுலபமாக வரைஞ்சிடலாம். 16 கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ அது க்ரீன் கலர் டிக்கை கொடுத்துடுங்க. இப்போ நம்ம ட்ரிம் பண்ணலாம். ட்ரிம் பண்ணுறதுக்கு மேலே ஸ்கெட்சில் ட்ரிம் என்டிட்டிஸ் கொடுத்துட்டு கீழே பவர் ட்ரிம் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரிம் பண்ணலாம். மவுஸை லெஃப்ட் கிளிக்கை ப்ரெஸ் பண்ணிக்கின்னு சும்மா ஒரு மூவ் பண்ணிங்கன்னா இதுவாகிடும். அவ்வளோதான், நம்ம ட்ரிம் பண்ணியாச்சு. அது கிளிக் கொடுத்துட்டு இப்போ நம்ம இதுக்கு ஃபில்லட் பண்ணலாம். ஃபில்லட்டுக்கு வந்து ஸ்கெட்ச் ஆப்ஷனில் போயிட்டு கீழே அந்த ஸ்கெட்ச் ஃபில்லட் கிளிக் பண்ணிவிட்டு ரேடியஸ் வந்து 15 ரேடியஸ் இதுக்கு கீழே கொடுத்துட்டு சைடில் இப்படி ஒரு கிளிக்கு, மேலே ஒரு கிளிக்கு, அதே மாதிரி கீழே ஒன்று அப்பில் ஒன்று கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க.
கொடுத்தோடனே ஃபில்லட் ஆகிடும். இப்போது டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்த உடனே இப்போ வந்து ஃப்யூச்சரில் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் பேஸ் கொடுங்க. எக்ஸ்ட்ரூட் பேஸ் கொடுத்த உடனே இந்த மாதிரி சைடு வியூவை காமிக்கும். இப்போது வந்து வியூ ஓரியன்டேஷனில் போய் ஐசோமெட்ரிக் வியூவை கிளிக் பண்ணிக்கலாம். ஐசோமெட்ரிக் வியூவில் இப்போ வந்து இது எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். இது எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு வந்து Ctrl+7 அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரூட் பேஸில் வந்துடும். அப்புறம் இது வந்து 35 mm 30 mm எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். இந்த எக்ஸ்ட்ரூட் 3 ஹோலும் அது ஆட்டோமேட்டிக்காகவே கட் ஆகிடும். நான் சொல்கிற மெத்தட்லேயே நீங்கள் பண்ணின்னு வந்தால் சிம்பிளான இது தான். அடுத்த ஸ்டெப்பு வரையிலும் அது இப்போ மேலே ரெஃபரன்ஸ் ஜாமெண்ட்ரியில் போயிட்டு ப்ளைன் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. நியூ ப்ளைனு பண்ணதும் எந்த சூஸ் பண்ண கேட்கும். இந்த ரைட் சைடு சூஸ் பண்ணிவிட்டுங்க. சூஸ் பண்ணிவிட்டு எத்தனை எம்எம் ஆப்போசிட்டில் வேணும்னு கேட்கும். 35 mm மேலே அங்கே கொடுத்துட்டு ஃப்ளிப் ஆப்போசிட் கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் போயிடும். பண்ணவுடனே அந்த ப்ளைனில் ரைட் கிளிக் பண்ணி நார்மல் டூ கிளிக் பண்ணுங்கள். அந்த ஐக்கான் அப்படி தான் இருக்கும். பண்ணிவிட்டு நம்ம இதில் வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி கீழே ஒரு லைன், மேலே அப்பில் ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கு டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். ஸ்மார்ட் டைமென்ஷன் கிளிக் பண்ணி கீழே ஒரு 40 mm கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. மேலே ஒரு 20 mm கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. கொடுத்ததும் சர்க்கிள் கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு 2 சர்க்கிள் போடணும். இப்போ அந்த 20 mm சென்டர்லேருந்து ஒரு 2 சர்க்கிள் போடணும். ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஒன்று போட்டு திருப்பி இன்னொரு சர்க்கிள் ஒன்று போடுங்க. தோராயமாக போடுங்க. நம்ம ஸ்மார்ட் டைமென்ஷன் மூலமாக ரேடியஸ் குறிச்சிக்கலாம். மேலே ஸ்மார்ட் டைமென்ஷன் கிளிக் பண்ணி அதோட அவுட்டர் பார்ட்லேருந்து நம்மளோட அந்த சர்க்கிளோட அவுட்டர் பாயிண்டில் கிளிக் பண்ணி அளவு கொடுங்க. இது ஒரு 20 டயா, இது ஒரு 10 டயா. 10 கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. மாடிஃபைக்கு டபுள் கிளிக் பண்ணணும். ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோவில் நல்லா டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஜூம் அவுட் பண்ணிவிட்டு லைனு சைடில் லைன் வந்து ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுத்து ஒரு லைன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு 28 mmக்கு லைன் நம்ம செப்பரேட்டாக போட்டு தனியாக கிளிக் கொடுத்து அதிலிருந்து இதோடு நம்ம அட்டாச் பண்ணணும். அந்த பாயிண்ட்லேயே வைக்காதீங்க. பாயிண்ட்டுக்கு அதோட சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டு கொஞ்சம் தள்ளி அதோட இன்க்ளைண்டட் லைனாக மேக்னெட்டிக் லைனாக கொடுக்கணும். அதுக்கடுத்து நம்ம அது கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ இதை ட்ரிம் பண்ணிடலாம். ட்ரிம் என்டிட்டிஸ் கிளிக் பண்ணிவிட்டு பவர் ட்ரிம் கீழே செலக்டில் இருக்கும். செலக்டில் இருந்தால் விட்ருங்க. அதாவது பாதி பார்ட் டெலீட் பண்ணிவிட்டு இந்த சைடு டெலீட் பண்ணிவிட்டு அதேமாதிரி கீழே டெலீட் பண்ணிவிடுங்க. சென்டரில் அந்த ரெட் லைன் தெரியுதெல்லாம் டெலீட் பண்ணிவிடுங்க. அதுவும் ட்ரிம் பண்ணிவிடுங்க. ட்ரிம் பண்ணதும் மேலே ஒரு சின்ன கோடு இருக்கும், அதை டெலீட் பண்ணிவிடுங்க. ஜூம் பண்ணுங்கள். ஜூமுக்கு வந்து ஸ்க்ரோலை டவுன் பண்ணால் ஜூம் அவுட் ஆகும். 30 பண்ணாலே ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். ஒரு சாலிடாக செலக்ட் ஆகிடும். இப்போ நம்ம இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். அந்த டிக் கொடுத்துட்டு நம்ம இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். அது சென்டர் ஹோல் வந்து எக்ஸ்ட்ரூட் கட்லேயே வந்துடும். நம்ம சொல்கிற மெத்தடில் போட்டால் மட்டும்தான் அது எக்ஸ்ட்ரூட் கட் ஆகும். இல்லைன்னா அது ஃபுல் சாலிடாக ஆகிடும். எக்ஸிட் ஸ்கெட்ச் பட்டனை அமுத்திட்டு
இப்போ ஃப்யூச்சரில் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் பேஸ் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணதும் இது ஐசோமெட்ரிக் வியூ, அதாவது Ctrl+7 அமுத்திங்கன்னா ஐசோமெட்ரிக் வியூ வந்துடும். அதை பண்ணிவிட்டு அது ஒரு 15 mm அதோட பெயிண்டுன்னு இருக்குங்களா, அது வந்து பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் மாற்றுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். $15 mm போட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. அதுக்கு கொடுத்துருங்க. இப்போது என்டர் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகிடும். இப்போது இதே மாதிரி நம்ம பக்கத்தில் மிரர் பண்ணணும். மிரர் பண்ணிட்டா இதோட முடிஞ்சிருது இதோட வீடியோ. அதுவும் கொஞ்சம் ஈஸி தான். எப்படி மிரர் பண்ணுறது பாருங்கள். நான் சொல்கிற மெத்தட்லேயே போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு ரெஃபரன்ஸ் ஜியோமெட்ரியில் போயிட்டு ஒரு பிளைனை செலக்ட் பண்ணிவிடுங்க. ஒரு நியூ பிளைனு. ஏற்கனவே பிளைன் கொடுத்த மாதிரி இப்போ இந்த பிளைனுக்கு அதே இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து டிஸ்டன்ஸ் மட்டும் 70 mm கொடுத்துருங்க. ஏற்கனவே 35 கொடுத்துருப்போம். இந்த தடவை டிஸ்டன்ஸ் வந்து 70 கொடுங்க. 70 கொடுத்த உடனே அது ஆப்போசிட் டைரெக்ஷன் அங்கே போயிடும். இப்போது 70 அங்கே 70 கொடுத்துட்டு ஃப்ளிப் ஆப்போசிட் கொடுக்கணும். 70 கிளிக் பண்ணுங்கள். போட்டு என்டர் கொடுங்க. 70 கொடுத்துட்டு ஃப்ளிப் ஆப்போசிட் பண்ணோடனே அந்த சைடு போயிடும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொடுத்துட்டு இப்போது ஃப்ளிப் பண்ணலன்னா முன்னாடி இருக்கும். ஃப்ளிப் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போயிட்டு இப்போது ஓகே கொடுத்துருங்க. அதாவது அந்த க்ரீன் கலர் டிக்கை கிளிக் பண்ணிவிடுங்க. பண்ணதும் இப்போது பிளைன் 2ன்னு இருக்குங்க, பிளைன் 3ன்னு இருக்குங்களா, அதை நார்மல் 2வில் வச்சுக்கலாம். இப்போது மிரர் ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மிரர் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இப்போது ஃப்யூச்சரில் போயிட்டு ஃப்யூச்சரில் அந்த லீனியர் பேட்டர்னில் போயிட்டு மிரர் ஆப்ஷன் இருக்கும், அங்கே கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஜெக்டை நீங்கள் மிரர் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். அதை செலக்ட் பண்ணணும். அதை முதல்ல செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணதும் ஆப்போசிட் டைரெக்ஷன் நம்ம பிளைன் கொடுத்த மாதிரி அங்கே வந்துடும். ஸோ சிம்பிள். இப்போ நம்ம டிக் கொடுத்துடலாம். என்டர் கொடுத்துருங்க. இல்லைனா டிக்கும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் என்டர் அடித்தாவே வந்துடும். இப்போ நம்ம ஒரு சாலிட் மாடலிங் வரைஞ்சிட்டோம் ரொம்ப ஈஸியாக. இதை வந்து இப்போது கலர் கொடுக்கலாம். எப்படி கலர் கொடுக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். எப்படி பெயிண்ட் பண்ணுறதுனா, மேலே அந்த ஆரோ மார்க் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த எடிட் அப்பியரன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே சைடில் ஒரு சைட் பார் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதும் அங்கே உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். சும்மா இப்போ நான் ப்ளூ கலர் கொடுக்குறேன் நார்மலாக. அது கொஞ்சம் இப்போ கொஞ்சம் டார்க்காக தெரியுதுனால நம்ம லைட்டாக கொடுத்துக்கலாம். இது கொஞ்சம் தெளிவாக தெரியல, இந்த கலரு தெளிவாக தெரியல, டீட்டெயிலாக தெரியல. அதனால் நம்ம வந்து திரும்பவும் வேறு கலர் கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்குறதுனா, திருப்பியும் எடிட் அப்பியரன்ஸில் கிளிக் பண்ணுங்கள். மொத்தத்தையும் ஆல் செலக்ட் பண்ணுறதுக்கு Ctrl+A அமுத்தினீங்கன்னா ஆல் செலக்ட் ஆகிடும். அது கொடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். அவ்வளோதான், நம்ம கலர் கொடுத்தாச்சு. இந்த கலர் ரொம்ப டீட்டெயிலாக தெரியுது. இப்போ இதை Ctrl+S ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதை சேவ் பண்ணலாம். அவ்வளோதான். மாடல் 4 வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாடல் 5 வீடியோ வேணுன்னா கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.